ஒரு பக்கம் வெள்ளம், மற்றொரு பக்கம் சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காமல் வறட்சி. 2015-16ஆம் ஆண்டில் தமிழ்நாடு இப்படி ஒரு இரண்டு பக்கத்தை சந்தித்தது. அந்த ஆண்டில் சென்னை வெள்ளத்தில் தத்தளிக்க காவிரி பாசன பகுதிகள் நீரில்லாமல் வறட்சியில் வெடித்து கிடந்தன. ஒரு மாநிலத்தில் ஒரே நேரத்தில் வெள்ளப்பெருக்கும் கடுமையான வறட்சியும் எப்படி சாத்தியம்? உண்மையில் இவை இரண்டுக்கும் தொடர்பு இருக்கிறதா? சமீப காலமாக எல்னினியோ என்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கக்கூடும். எல்னினியோ என்றாலே பாதிப்புதான். அதன் கொடூர முகத்தை தான் நாம் 2015இல் பார்த்தோம். ஆனால் இந்த முறை உருவாகியிருப்பது வரலாற்றிலேயே மிகவும் வலுவான ஒன்றாக மாறக்கூடிய சூப்பர் எல்னினியோ அல்லது காட்ஸ்லா எல்னினியோ. பெயர் மட்டுமல்ல, அது நமக்கு அளிக்கப் போகும் சிக்கல்களுமே சற்று அச்சமூட்டக்கூடியவையாகவே இருக்கின்றன. வறட்சியால் கருகி வரும் அமேசான் மழைக்காடுகள், தீவிர வெப்பாலையால் தவிக்கும் லத்தீன் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் என சூப்பர் எல்னினியோ தனது அச்சுறுத்தலை ஏற்கனவே தொடங்கிவிட்டது. தமிழ்நாட்டிலும் காவிரி டெல்டாவில் தண்ணீர் தட்டுப்பாடு தலையெடுத்துள்ளது. உண்மையில் சூப்பர் எல்னினியோ என்றால் என்ன? 2026ஆம் ஆண்டை தமிழ்நாட்டின் ஒரு கெட்ட கனவாக இது மாற்றப் போகிறதா? சற்று விரிவாக பார்க்கலாம். எல்னினியோ என்பது சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஒரு இயற்கையான காலநிலை அமைப்புதான் என்றாலும் தற்போது உருவாகி வருவது சூப்பர் எல்னினியோ. இந்த சூப்பர் எல்னினியோ மிக தீவிரமான இயற்கை பேரிடர்களை உருவாக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இதுவரை வெளியான கணிப்புகள் உண்மையானால் இந்த ஆண்டின் இறுதியில் உலகின் சில பகுதிகளில் தீவிர வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். 2027ஆம் ஆண்டு உலகளவில் இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிகவும் வெப்பமான ஆண்டாக மாறக்கூடும். எல்னினியோ என்பது இயற்கையில் ஏற்படும் மாற்றம்தான் என்றாலும் இந்த ஆண்டில் உருவாகியுள்ள சூப்பர் எல்னினியோ ஏன் இவ்வளவு ஆபத்தானது? நிபுணர்களின் கணிப்புகளின்படி ஏற்கனவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் தற்போதைய எல்னினியோ மேலும் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. இது வரலாற்றிலேயே மிகவும் வலுவான எல்னினியோ நிகழ்வுகளில் ஒன்றாக மாறக்கூடும் என்றும் செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் உச்சத்தை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்கால விவசாய அறுவடை சுழற்சிகளில் இது ஏற்படுத்தும் கடும் பாதிப்புகளின் காரணமாக உலகின் பல பகுதிகளில் இதன் தாக்கம் 2027 மற்றும் அதற்கு பிறகும் கூட நீடிக்க வாய்ப்புள்ளது. இதில் தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சூப்பர் எல்னினியோவால் வறட்சி மற்றும் தீவிர வெள்ளப்பெருக்கு என இருவேறு வானிலை மாற்றங்களும் பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. சூப்பர் எல்னினியோ காரணமாக தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படலாம் என்று வேளாண்மைத்துறை மற்றும் காலநிலை ஆய்வுகள் எச்சரித்துள்ளன. அரியலூர், தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக நீலகிரியில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் தற்போதைய வறட்சியின் காரணமாக 3 யானைகள் இறந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவிற்கு பெய்யாமல் பொய்த்து போனதால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பஞ்சமும் தலையெடுக்க தொடங்கியுள்ளது. சில பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாட்டால் மக்கள் சாலைகளில் இறங்கி போராடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. காவிரி பாசன பகுதிகளில் கோடை வறட்சி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட அதிகமாக பெய்யும் என்பதால் வெள்ள அபாயம் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. 1997 மற்றும் 2015 ஆகிய சூப்பர் எல்னினியோ ஆண்டுகளில் சென்னை மற்றும் கடலோர தமிழ்நாட்டில் அதி கனமழையும் வெள்ளமும் ஏற்பட்டது நினைவிருக்கலாம். இருப்பினும் இவையெல்லாம் கணிப்புகள் மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக உணவு திட்டத்தின் புதிய பகுப்பாய்வு நம்மை மேலும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. எல்னினியோ தாக்கத்தால் அடுத்த ஆண்டின் இறுதிக்குள் மட்டும் மேலும் 4.9 கோடி மக்கள் கடுமையான உணவு பஞ்சத்தை நோக்கி தள்ளப்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. உலக உணவு திட்டத்தின் புதிய பகுப்பாய்வின்படி எல்னினியோ நிகழ்வானது உலகின் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பசி மற்றும் பட்டினியை வெகுவாக உயர்த்தக்கூடும் என தெரிய வந்துள்ளது. 2027ஆம் ஆண்டின் இறுதிக்குள் 45 நாடுகளில் உள்ள கிட்டத்தட்ட 27.4 கோடி மக்கள் கடுமையான உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ள உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது தற்போதைய நிலையை விட மேலும் 4.9 கோடி மக்கள் புதிதாக பசியின் பிடிக்குள் தள்ளப்பட போகிறார்கள். இதற்கு முன் 2015-2016 காலகட்டத்தில் ஏற்பட்ட எல்னினியோ பாதிப்பால் உலகம் முழுவதும் சுமார் 6 முதல் 10 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பின்றி தவித்ததாக உலக உணவு திட்டம் தெரிவித்திருந்தது. ஒரு காலநிலை மாற்றம் மனிதகுலத்தின் உணவு தட்டையே எப்படி பறிக்கிறது என்பதற்கு இதுவே சான்று. உலகளாவிய உணவு விநியோக முறை ஏற்கனவே போர்கள் மற்றும் சர்வதேச அரசியலால் பெரிய நெருக்கடியில் தான் உள்ளது. உரங்கள் மற்றும் எரிபொருட்களின் விலை உயர்வால் விவசாயிகள் பயிரிடுவதே மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. இந்த சூழலில் வந்துள்ள சூப்பர் எல்னினியோ விவசாய சுழற்சியை பாதிப்பதால் காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தை உணர்ந்து நீர் மேலாண்மைக்கும் முன்கூட்டிய தற்காப்பு நடவடிக்கைகளுக்கும் நாம் இப்போதே தயாராக வேண்டியது அவசியம். சூப்பர் எல்னினியோ ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.